ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரொம்ப கிளியராக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து கிளியராக கட் பண்ணிடுவாங்க, ஃப்ரண்ட் பார்ட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான பார்ட் ப்ளவுஸில் முக்கியமான பகுதி அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு தான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி மீறி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களால் கம்ஃபர்டபுளாக உணர முடியாது. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து தவிர்த்துருவோம். இது வந்து எல்லாத்துக்கும் உண்டானது தான். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி பேக் பார்ட்டும் சரி கிளியராக இருந்தது, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம கிளியராக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த ஒரு அளவுக்குமே இது வந்து சரியானதாக இருக்கும். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது டவுட் வரும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்டுருங்க. அந்த பயம் விட்டுட்டீங்க, நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சாலே கண்டிப்பாக உங்களால் வந்து செய்ய முடியும். ஆக ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப கிளியராக எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறீங்களா அல்லது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி, சரிங்களா, பேக் பார்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணி அளவுகள் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் வைஸில் பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கார்னர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரைட் நேர்கோட்டில் ஷோல்டருடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டினுடைய கார்னரும் சரியாக ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடியில் இருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸில் இருக்கும். இதுவே நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி கிராஸாக, அதாவது கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்காது. கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆக நம்மளுக்கு கிராஸ் ப்ளவுஸ் போடுற அந்த ஃபீல் வந்து இருக்காது. ஆக கரெக்டாக வந்து ஃபுல் கிராஸ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த கார்னரில் பாருங்கள், கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேக் பார்ட்டை சரியாக நம்ம வந்து எல்லா பக்கம் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எல்லா சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் நெக்கு அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்டு அந்த அளவையும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்கட் கொடுத்துருப்போம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணி ஹேர்கட் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் சேமாக அந்த இடத்துல தையல் வரணும். அதுக்காக ஹேர்கட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சைட்லையும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் வந்து தேவையில்லை. இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. இப்போ நம்ம பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அனைத்து அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபோல்டிங் இருந்தது இல்லைங்களா, ஃபோல்டிங் லைனில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டருடைய லைன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனையும் இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், அளவு ப்ளவுஸில் முன் கழுத்து உயரம் வந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? நான் வந்து 6 இன்ச் வந்து நோட் பண்ணியிருந்தேன். அந்த 6 இன்ச்சை வந்து இதில் மார்க் பண்ணணும். சரியாக பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைடில் டேப் வந்து சரியாக இருக்க மாதிரி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம 6 இன்ச் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச். சரிங்களா? முன் கழுத்து உயரம் 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பாக்ஸ் வந்து சரியாக வரும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வரையக்கூடிய லைன் வந்து சரியாக வரும்.
இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லைட்டாக கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி 2 இடத்துல அளவுகள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம முன் கழுத்து வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? முன் கழுத்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம பேக் பார்ட்டில் இருக்கிற லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் மேலே ட்ரா பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவும், நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கம் தள்ளின மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு தான் இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் எடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க 1 இன்ச்சுக்கு. அடுத்து பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கம் வந்த மாதிரி இது போல் உள்பக்கமாக நம்ம வந்து ட்ரா பண்ணும் பொழுது ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கினுடைய ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் எடுத்து இந்த லைனோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணி இப்போ ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம முன் உயரம் ப்ளவுஸினுடைய முன் உயரம் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து பாருங்கள், நம்ம ஷோல்டரில் லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைன்லேருந்து பாருங்கள் நம்ம முன் உயரம் அப்படிங்கிறது 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுடன் சேர்த்து 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 2 இடத்துல ஒரே அளவு 13 இன்ச் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லாக ஒரு லைன் போட போகிறோம். இது மாதிரி நம்ம லைன் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் லென்த் 13 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த போட்ட லைனில் இருந்து கிராஸ் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? கிராஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணணும். நம்ம போட்ட லைன்ல இருந்து பாருங்கள் மேல் பக்கம் பார்த்த மாதிரி 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே 1.5 இன்ச் அளவை இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸினுடைய லென்த்தை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தேவைப்படும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சே போதுமானது. சரிங்களா? இந்த ஃப்ரண்ட்டினுடைய அளவை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த 1.5 இன்ச் 1.25 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிறது மாறுபடும். சரிங்களா? இப்போ நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல டேப் வச்சுக்கோங்க. கிராஸ் வைஸில் இந்த லைனை வந்து எந்த இடத்துல 3 இன்ச் டச் ஆகுதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸினுடைய அளவு, முன்பக்க கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டினுடைய அகலம். ஃபர்ஸ்ட் டாட் இந்த இடத்துல பிடிப்போம் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். சரிங்களா? ஒன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு, இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச், டோட்டலாக நம்மளுக்கு 2.5 இன்ச். சரிங்களா? ஒரு டாட்டினுடைய ஃபர்ஸ்ட் டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து அவரவரை கப் ஷேப்பை பொறுத்து அளவுகள் வந்து மாறுபடும். சரிங்களா? குறைஞ்சது 1 இன்ச் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அவரவருடைய பிளவுஸ் சைஸை பொறுத்து டாட்டினுடைய அளவுகள் வந்து மாறுபடும். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம 2 மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிராஸினுடைய அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்க்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 மார்க்கிங்கும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து நம்ம பெண்ட் பண்ணி ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த பெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அளவுகள் வந்து மாறுபடும், இந்த டாட்டினுடைய அளவுகள் மாறுபடும். இது மாதிரி பெண்ட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு கிளியராக இந்த அளவுகள் வந்து கிடைக்கும். சரிங்களா? டாட் பிடிக்கிறப்ப ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து சரியான அளவு. பட் பேக் பார்ட்டில் நம்ம வந்து டெப்த் எடுக்க போகிறது கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டெப்த் எடுக்கணும். சரிங்களா? அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அதே போல் தான் 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து உள்பக்கமாக லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு, சரிங்களா, சரியான அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக டெப்த் எடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். சரிங்களா? இதுக்கு உள்பக்கமாகவும் இதில் 1.5 இன்ச்சுக்கு உள்பக்கமாகவும் மட்டும்தான் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். சரிங்களா? ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச் உள்பக்கமாகவும், அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்லேருந்து தான் நம்ம வந்து
டெப்த் வந்து எடுக்கணும். இது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். சரிங்களா? இது 1/4 இன்ச் எடுக்கிறதும் 1/2 இன்ச் எடுக்கிறதும் அவரவரை சைஸை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அதே போல் இந்த சைட்லேயும் 1 இன்ச் 1/2 இன்ச் அப்படிங்கிறது அவரவரை சைஸை பொறுத்து மாறுபடும். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அனைத்து அளவுகளையுமே நோட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, மார்க் பண்ண இடம், இந்த இடத்த வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராங் சைடு வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டாட் எந்த இடத்துல பிடிக்கணும், இந்த இடத்துல பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சிருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாட்டினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 3.5 இன்ச்சுக்கு உள்ளார தான் இருக்கணும். அது சைஸை பொறுத்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். அடுத்து செகண்ட் டாட் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக 2ஆ வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் பீஸு சரியாக 2ஆ இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம செகண்ட் டாட் பிடிக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல 1/4 இன்ச் அகலத்தில் 2.5 இன்ச் லென்த்தில் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது செகண்ட் டாட். ஃபர்ஸ்ட் டாட், செகண்ட் டாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு டாட். இந்த இடம் பாருங்க, மேல் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 to 6 இன்ச் உள்ளார இந்த இடத்துல கார்னர்ல நம்ம வந்து தையல் கிராஸ் இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டாட் எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டை நோக்கி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம டாட் எடுக்கணும். தேர்டு டாட். சரிங்களா? தேர்டு டாட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லைங்களா, கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2ஆ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஃபோல்டிங் கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பிசுறுகள் வந்து முன்ன பின்ன இல்லாமல், கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் சரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல டாட் பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பட் கிராஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் டாட் நோக்கி வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை நோக்கி நம்ம கிராஸ் வந்து வரணும். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சிருப்போம். ஹேர் கட் தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டாட் வந்து நம்ம பிடிச்சிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பிடிச்சிருப்போம். இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாட்டை நோக்கி நம்ம வந்து தையல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. சரிங்களா? பட் இதுக்கு இடையில கேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் வந்து கம்பல்சரி கேப் இருக்கணும். சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, 3 இன்ச்சில் இது மாதிரி ஹைட் வைஸில் ஃபர்ஸ்ட் டாட் வந்து நீங்கள் தையல் போட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, நம்ம செகண்ட் மார்க்கிங் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஹேர் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் டாட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷோல்டர்ல இருந்து பாருங்க சரியா 5.5 இன்ச்சில் நம்ம 1/4 இன்ச் அகலத்தில். சரிங்களா? 1/4 இன்ச் அகலத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டாட்டை நோக்கி. சரிங்களா? 4 to 4.5 உள்ளார. சரிங்களா? நம்ம அளவுகள் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம தேர்டு டாட் வந்து இதில் தையல் போடணும். இந்த இடத்துல தேர்டு டாட் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் வந்து கம்பல்சரி கேப் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம முன் கழுத்து உயரம் வந்து ட்ரா பண்ணோம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, இதுல இருந்து 1/4 இன்ச் உள்பக்கமாக நம்ம வந்து ட்ரா பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, இந்த ஷோல்டர்ல கிளாத்தை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணும் பொழுது பாருங்க, ஷோல்டரினுடைய அளவை விட நம்ம உள்பக்கம் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் ஃப்ரண்ட்ல நம்ம கழுத்து லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக நேராக வந்திருக்கும். சரிங்களா? முன்பக்க கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்துக்கடுத்து பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி வரும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். முன் கழுத்தை பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் முன் கழுத்து தாங்க. முன் கழுத்து வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னாலே ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக எடுத்து அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/4 இன்ச் போயிடும். அப்போ ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஆக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டாட் வந்து எந்த அளவுகளில் பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.